ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகம் முழுவதும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் பல்வேறு புதிய மாற்றங்கள் அமலுக்கு வருது. என்னமான மாற்றங்கள் அமலுக்கு வருது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஒவ்வொரு மாதமும் பார்த்தா புதிய மாற்றங்கள் அமலுக்கு கொண்டு வருவாங்க. அந்த வகையில் ஏப்ரல் 1ஆம் தேதி புதிய நிதியாண்டு, அதாவது உங்களுக்கு ஃபினான்ஷியல் இயர் புதுசு அப்படின்றதால நிறையா பல்வேறு மாற்றங்கள் வருது. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, முதல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய வருமான வரி விதி பார்த்தா மாற்றம் பண்ணுறாங்க. 2025 பட்ஜெட் உரையின் போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தனது புதிய வரி அடுக்குகள் மற்றும் விகிதங்களுடன் புதிய வருமான வரி விதி மாற்றங்களையும் அறிவித்தார். திருத்தப்பட்ட வருமான வரி விதிகள் ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும் எனவும் கூறினார். நிர்மலா சீதாராமன் அறிவிப்பின்படி புதிய வருமான வரி விதிக்கின் கீழ் ஆண்டுக்கு ரூபாய் 12 லட்சம் வரை வருமானம் ஈட்டும் தனிநபர்கள் வருமான வரி செலுத்த வேண்டியதில்லை. சம்பளம் வாங்கும் நபர்களுக்கு 75,000 நிலையான விலக்கு பொருந்தும். இதன் மூலம் புதிய வரி ஆட்சியின் கீழ் ரூபாய் 12.75 லட்சம் சம்பளம் வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதுக்கடுத்து ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் இருக்க பாருங்கள், யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம். ஆகஸ்ட் 2024 அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கான மாற்று திட்டமாகும். இது ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வரும். புதிய ஓய்வூதிய திட்ட விதி மாற்றம் சுமார் 23 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களை பாதிக்கும். இதன் கீழ் குறைந்தது 25 ஆண்டுகள் சேவை செய்த ஊழியர்கள் தங்கள் கடைசி 12 மாத சராசரி அடிப்படை சம்பளத்தில் 50% சமமான ஓய்வூதியத்தை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ புதிய யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் பார்த்தவங்களுக்கு ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி விதியில் மாற்றம் கொண்டு வராங்க. ஏப்ரல் 1 முதல் ஜிஎஸ்டி விதி மாற்றங்கள் அமலுக்கு வரும். சரக்கு மற்றும் சேவை வரி போர்ட்டலில் இப்போது பல காரணி அங்கீகாரம் இருக்கும். இது வரி செலுத்துவோருக்கு சிறந்த பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. 180 நாட்களுக்கு மேல் பழமையான அடிப்படை ஆவணங்களுக்கு மட்டுமே மின்வழி பில்கள் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜிஎஸ்டி போர்ட்டலை பார்த்தா 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் மூலமாக தான் நீங்கள் லாகின் பண்ணுற மாரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி 180 நாட்களுக்கு மேலே நீங்கள் பழைய டாக்குமெண்ட் அடிப்படை ஆவணக்கு மட்டுமே அந்த மின்வழி பில்களை கொடுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதான் பார்த்தா 3வது அப்டேட். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வங்கி மோசடியை தடுக்க ரிசர்வ் வங்கி பாசிட்டிவ் பே சிஸ்டம் முறையை பார்த்தா செயல்படுத்தும். அதாவது 50,000க்கு மேலே காசோலைகளை வழங்கும் வாடிக்கையாளர்கள் பயனாளிகளுக்கு அவர்கள் வழங்கிய காசோலைகள் பற்றிய முக்கிய விவரங்களை மின்னணு முறையில் வங்கிக்கு வழங்க வேண்டும். நீங்கள் யாராச்சும் 50,000க்கு மேலே ஒருத்தருக்கு சலான் மூலமாக கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கு கொடுக்க போகிறீங்க, அவங்களுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனுமே, அவங்க நேம், டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டு, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே மின்னணு முறை நீங்கள் கொடுத்து தான் நீங்கள் சலானை அனுப்பணும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. இது ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வரும். அதுக்கடுத்து டிஜிட்டல் தளங்களில் வங்கி சேவையை மேம்படுத்தும் வகையில் ஏஐ பயன்படுத்தப்படும். வாடிக்கையாளர்களுக்கு உதவ வங்கிகள் மேம்பட்ட ஆன்லைன் அம்சங்கள் மற்றும் ஏஐ சாட்பாட்டுகளை அறிமுகப்படுத்தப்படுகின்றன. டிஜிட்டல் பரிவர்த்தனை பாதுகாக்க 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன், பயோமெட்ரிக் சரிபார்ப்பு போன்ற மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அம்சங்களை வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஜிட்டல் பேங்க்கில் பார்த்தா ஏஐ கொண்டு வராங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த சாட்பாட்டை கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 ஃபேக்டர் ஆதென்டிகேஷன், பயோமெட்ரிக் அதெல்லாம் கடைபிடிக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பல வங்கிகள் சேவிங் அக்கௌண்ட் மற்றும் ஃபிக்ஸ்டு டெபாசிட் வட்டி விகிதங்களை திருத்தி வருகின்றன. எஸ்பிஐ, ஐடிபிஐ வங்கி, HDFC வங்கி, இந்தியன் வங்கி, பஞ்சாப் சித் பேங்க் போன்ற முன்னணி வங்கிகள் வட்டி வீதங்களுடன் FD டேனலில் மாற்றத்தை அறிமுகம் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிக்ஸ்டு டெபாசிட்லாம் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்கள வங்கி விகிதங்களில் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இது ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அவங்கவுங்க பேங்க்லேருந்து அஃபிஷியலாக அப்டேட் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து ஏப்ரல் 1, 2025 முதல் முக்கிய வங்கிகள் கிரெடிட் கார்டு விதிகளை திருத்தி வருகின்றன. இது ரிவார்ட்ஸ், கட்டணங்களை போன்ற பலவற்றை பாதிக்கும். SBI சிம்பிளி கிளிக் ஸ்விக்கி வெகுமதிகளை 5 ஸ்பீடாக பாதியாக குறைத்தும். ஏர் இந்தியா சிக்னேச்சர் புள்ளிகளை 30லிருந்து 10ஆக குறைத்தும் அமல்படுத்தும். IDFC ஃபர்ஸ்ட் கிளப் விஸ்டா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நிறுத்தும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒரு சில கிரெடிட் கார்டில் பார்த்தா முக்கிய அம்சங்கள் வரப்போது ஏப்ரல் 1 முதல் கண்டிப்பாக நடைமுறைக்கு வரும். அதுக்கடுத்து தொற்று நோய்கள், நீரிழிவு நோய், இதய நோய்கள் உள்ளிட்டவற்றை
சிகிச்சை அளிக்க தேவையான கிட்டத்தட்ட 400 அத்தியாவசிய மருந்து விலை வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட மெடிசன் விலையில் வந்து மாற்றம் இருக்குது, அதிகரிக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிலையான வைப்பு தொகை, தொடர் வைப்பு திட்டம் மற்றும் பிற சேமிப்பு திட்டங்களில் இருந்து பெறப்படும் வட்டி வருமானத்தின் வரிவிலக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. இது நிதிச்சுமையை குறித்து முதலீட்டாளர்களுக்கு பயனளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நிலையான வைப்பு திட்டங்கள் மற்றும் சேமிப்பு கணக்குகளுக்கான திருத்தப்பட்ட வட்டி வீதங்கள் ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வருது. ஸோ உங்களுக்கு அந்த சேமிப்பு திட்டத்தில் வந்து பார்த்தா ஒரு சில வட்டி வீதம் வந்து பார்த்தா அமலுக்கு வரும். நெக்ஸ்ட்டு இதுவரை பேன் மற்றும் ஆதார் கார்டை இணைக்காதவர்களுக்கு ஏப்ரல் 1 முதல் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட உள்ளது. எனவே இச்செயலை விரைந்து முடிக்க அறிவுறுத்தப்படுகிறது. ஸோ நீங்கள் ஆதார் கார்டு கூட பேன் கார்டு லிங்க் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஏப்ரல் 1 முதல் சில புதிய விதியை வந்து அமல்படுத்துகிறாங்க. இதனால் உங்களுக்கு வங்கி தொடர்பான சேவையில் புரிதல் நிறையா சிக்கல்கள் ஏற்பட உள்ளது. ஸோ சீக்கிரமாக பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 1 முதல் டிமேட் மற்றும் மியூச்சுவல் ஃபண்டுகளுக்கான கடுமையான கேஒய்சி சரிபார்ப்பு விதிகள் அமலாக உள்ளது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தா டிமேட் அக்கௌண்ட், மியூச்சுவல் ஃபண்ட்லாம் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கேஒய்சி வந்து பார்த்தா இன்னும் ஸ்ட்ரிக்டாக பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஆதார் கார்டு, பேன் கார்டெலாம் நேம் ஒரே மாதிரி இருக்கும், எல்லாமே எக்ஸாக்டாக இருந்தால் மட்டும்தான் மேட்ச் ஆகும். அதிலையுமே வந்து கடுமையாக கொண்டு வரோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியில் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் விலையை வந்து பார்த்தா மாற்றுவாங்க. அதாவது சிலிண்டர் விலை எவ்ரி மந்த் வந்து சிலிண்டருக்கான விலையில் மாற்றம் ஏற்படும். அந்த வேலை ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் கண்டிப்பாக சிலிண்டர் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நாளைக்கு தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதி காலையில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. சிலிண்டர் விலை அதிகரிச்சிருக்கா குறைச்சிருக்கா அப்படின்ற மாதிரி. அதாவது வீட்டு உபயோக சிலிண்டர் விலை கடந்த ஒரு 12 மாதமாக எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது. ஏப்ரல் 1ஆம் தேதி ஒன்று அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஓகே, அதுக்கடுத்து என்பிசிஐ இருக்காங்க பாருங்க, அவங்க ரூபே கிரெடிட் கார்டு ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதன் ரூபே டெபிட் செலக்ட் கார்டில் புதிய அம்சங்களை சேர்க்க உள்ளது. விமான நிலைய லஞ்சவ் அணுகல், காப்பீட்டுத் தொகை, பயணம், உடற்பயிற்சி மற்றும் நல்வாழ்வு போன்ற வசதிகள் இந்த அடங்கும். இது ஏப்ரல் 1 அமலுக்கு கொண்டு வராங்க. அதாவது ரூபே டெபிட் செலக்ட் கார்டில் இந்த அப்டேட்டை வந்து கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மினிமம் பேலன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்பிஐ, பஞ்சாப் நேஷனல் வங்கி உள்ளிட்ட பல வங்கிகள் தங்கள் சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு விதிகளை திருத்தி வருகின்றன. அதன்படி கணக்கு வைத்திருப்பவர் குறைந்தபட்ச இருப்பை பராமரிக்க வேண்டிய பகுதி அடிப்படையில் இனி புதிய வரம்பு நிர்ணயிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச இருப்பை பராமரிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். ஸோ பேங்க்கில் வந்து குறைஞ்சபட்சம் அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து பராமரிக்காமல் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். அது வந்து பார்த்தா உங்களுக்கு கிராமம், நகரப்புறம் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து வீட்டு உரிமையாளர் இருக்காங்க பாருங்கள். வீட்டு உரிமையாளர்களுக்கான வாடகையில் டிடிஎஸ் விளைவுக்கான வரம்பு ஆண்டுக்கு 6 லட்சமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த வரம்பு ஆண்டுக்கு 2 லட்சம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 6 லட்சம் வைத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு குறிப்பிட்ட நிதி நிறுவனங்களிலிருந்து பெறப்பட்ட கல்வி கடன்களுக்கு டிசிஎஸ் இனி கழிக்கப்படாது. முன்னதாக 7 லட்சத்திற்கு மேல் கல்வி பெறுவதற்கு 5% டிசிஎஸ் பிடிச்சாங்க, இப்போ இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் டிடிஎஸ் விதிமுறைகளை வந்து நடைமுறைக்கு வருகின்றன. மூத்த குடிமக்களின் ஆண்டு வருமானம் 1 லட்சம் வரை இருந்தால் அவர்களின் எஃப்டி மற்றும் ஆர்டி பிடித்தம் செய்யப்பட்டு தற்போது அது 50,000 உள்ளது. 60 வயதிற்கு உட்பட்டவர்களின் எஃப்டி மற்றும் ஆர்டிக்கான வட்டி வருமானம் 50,000 தாண்டவில்லை என்றால் டிடிஎஸ் பிடித்தம் செய்யப்படாது. காப்பீட்டு முகவர்கள் ஆண்டு கமிஷன் 20,000க்கு மேல் இருந்தால் டிடிஎஸ் பொருந்தும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தா உங்களுக்கு டிடிஎஸ் வந்து இவங்களுக்கு பிடித்தம் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 60 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு யூபிஐ வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிம் கார்டு நீங்கள் பேங்க்கில் வந்து எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த சிம் கார்டை வந்து பார்த்தா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க, ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா அந்த நம்பர் நீக்கப்படும். இதனால் யூபிஐயில் உங்கள் யூபிஐ ஐடி செயலிழக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதனால் சீக்கிரமாக போயிட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணுங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 1 முதல் உங்களுக்கான யூபிஐ வந்து செயல்படாது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப நாளாக நீங்கள் மொபைல் நம்பர்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க, ரீசார்ஜ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் யூபிஐ வந்து பார்த்தா செயலிழந்து போகும். ஸோ சீக்கிரமாக போயிட்டு பேங்க்கில் யூபிஐ வந்து பார்த்தா மொபைல் நம்பர் லிங்க் பண்ணுங்கள். அதேமாரி பேங்க்லேயும் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து 100 நாள் வேலைக்கான அமௌண்ட்டை வந்து பார்த்தா உயர்த்தி அமைச்சிருக்காங்க. இது ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் 100 நாள் வேலை திட்டத்தை இப்போதைக்கு 336 உயர்த்தி அமைச்சு மத்திய அரசு கசட்டில் வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 5% அமௌண்ட்டை வந்து உயர்த்தியிருக்காங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதுக்கடுத்து கொண்டை கடலை இறக்குமதி 10% வரி வீதம் பிடித்தப்படும். அது ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வருது அப்படின்றத மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க.
நெக்ஸ்ட் தமிழக அரசு சார்பில் வந்து பெண்கள் பெயரில் வீடு மனை உள்ளிட்ட அத்தியாவசிய சொத்துக்கள் பதிவு செய்யப்பட்டால் 1% பதிவு கட்டணம் குறைப்பது ஏப்ரல் 1ஆம் தேதி அமலுக்கு வருதுங்க. அதாவது பெண்கள் பெயரில் நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணுறீங்க அப்படின்னா பதிவு கட்டணம் 1% வந்து நாங்கள் குறைக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 10 லட்சம் வரையான சொத்துக்களுக்கு இந்த விதி அமலுக்கு வருது அப்படின்றது தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் உங்களுக்கு 40 சுங்கச்சாவடியில் கட்டணம் உயர்த்துறாங்க. வானகரம், சூரப்பட்டு, நல்லூர் அந்த மாதிரி ஒரு 40 சுங்கச்சாவடிகளில் 5 முதல் 25 வரைக்கும் உங்களுக்கான சுங்கச்சாவடி கட்டணத்தை உயர்த்துறாங்க. மீதமுள்ள சுங்கச்சாவடியில் செப்டம்பர் மாதம் உங்களுக்கு உயர்த்தப்படும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த கட்டமாக ஏடிஎம்க்கான கட்டணம், அதாவது ஏடிஎம்மில் ஒரு மாதத்தில் 5 முறைக்கு மேல் பணம் எடுத்தால் வசூலிக்கப்படும் கட்டணத்தை ரூபாய் 21லேருந்து 23 உயர்த்தி ஆர்பிஐ விதிச்சிருக்காங்க. இது வந்து மே மாதம் தான் உங்களுக்கு அமலுக்கு வரும் அப்படின்றதையும் வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அகவிலைப்படை வந்து பார்த்தா உயர்த்தி அமைச்சிருக்காங்க. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படியை 2% உயர்த்த மத்திய அமைச்சரின் ஒப்புதல். இதனால் ஆண்டுக்கு சுமார் 1000 கோடி செலவாகும் அப்படின்றதையும் வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான அப்டேட். ஏப்ரல் 1 முதல் இந்த எல்லா விதியுமே அமலுக்கு வருதுங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு முன்கூட்டியே ஒரு சில விதியெலாம் வந்து பார்த்தா முடியுது. அதாவது நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் ரேஷன் கார்டில் எத்தனை குடும்ப உறுப்பினர் இருந்தாலும் அவங்க எல்லாருமே கேஒய்சி பண்ணிட்டாங்களான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரேஷன் கடைக்கு போயிட்டு. அப்போ நீங்கள் கேஒய்சி பண்ணாமல் விட்றீங்க அப்படின்னா உங்களுக்கான ரேஷன் கார்டு அந்த பேர்லாம் ரத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பொருட்கள் வாங்க முடியாத சூழல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதேமாரி நீங்கள் ஒரு விவசாயியாக இருக்கீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு அடையாள எண் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் பதிவு பண்ணுறதுக்கான கடைசி தேதி 31 சொல்லியிருக்காங்க. ஸோ முன்கூட்டியே வந்து பண்ண பாருங்கள். விவசாயிகளுக்கு கட்டாயமாக நீங்கள் அந்த அடையாள அட்டையை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதேமாரி மகிழா சம்மன் சேவிங் ஸ்கீம் இருக்க பாருங்கள். அந்த ஸ்கீமும் வந்து 31 முடிவெடுது. அந்த ஸ்கீம் மூலம் பெனிஃபிட் ஆகிறவங்க ஆகிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சிலது 31ஆம் தேதி முடிவெடுது. அது எல்லாமே நீங்கள் வந்து பண்ண பாருங்கள். ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு தெரியப்படுதுங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறையா புதிய மாற்றங்கள் உங்களுக்கு அமலுக்கு வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.